லின்சிமா எங்க கிளம்பிட்டீங்க காலங்காத்தால? நம்ம தான் ஊருக்கு போக முடியல இல்லைங்க, அதனால தான் இங்கே 4 பேரை கூப்பிட்டு ஓணம் சாப்பாடு போடலான்னு நினைக்கிறேன். சரிம்மா கூப்பிடு. சாப்பாடு எல்லாத்துக்கும் வீட்டில் செய்ய முடியுமாம்மா உன்னால? இல்லைன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுவோமா? இருக்க கடைகளில் எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பாடு, அதனால நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். உனக்கு தேவையான ஜாமான் எழுதி தரியா? நான் போய் அப்படியே மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். டேபிளில் எழுதி வச்சிருக்கிறேன், மறக்காம சிட்டியை எட்டு போங்க. சரிம்மா. ஐயோ, இலக்கட்டு சொல்ல மறந்துட்டோம். ஏங்க, சொல்லு லின்சி. இலக்கட்டு மறந்துடாதீங்க. சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன். லிஸ்ட்ல எழுதலையோ நீ? ஆமாங்க, மறந்துட்டேன். அதை மட்டும் மறந்துடாம வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. அக்கா, வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? வெளியில வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, மதியம் எங்கள் வீட்டில் ஓன விருந்து, கண்டிப்பாக பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும், சரியா? சரிம்மா, வந்துடுறோம். எனக்கு பக்கத்தில் யாரும் பழக்கம் இல்லை, பேசுவேன், ஆனால் அவங்க பேர் தெரியாது. என் கூட வருவீங்களா? அவங்களையும் கூப்பிடலாம். சரி வாமா போவோம். பிள்ளையில வர சொல்லியிருக்கால, வீட்டில் தங்கலாம்ல, எங்கே ஊர் சுற்றுறாளோ, இன்னைக்கு வரட்டும் அவளை. தானே மாறிய கடைக்கு அனுப்புனீங்க, தெரியாத மாதிரியே நடிக்கீங்க. அனுப்பி 1 மணி நேரம் ஆச்சு, வரலாம்ல வீட்டுக்கு. இந்த பிள்ளையில வந்து காத்து கிடக்குல்ல. ரூபா, நீங்கள் எங்களுக்கு ஒரு காப்பி போடுங்க. வீட்டில் மாடு இருக்கிறது குத்தமாப்பா? வந்தவெல்லாம் காப்பி ஓடு காப்பி ஓடு காப்பி ஓடுங்க. அத்தை, நம்ம ஊரில் இன்னைக்கு யாராச்சும் ஓணம் கொண்டாடுதாங்களா? அப்படின்னா என்ன பிள்ளைகளா? அத்தை, நம்ம ஊரில் பொங்கல் தீபாவளி மாதிரி கேரளாவில் இது ஒரு பண்டிகை. கேரளாக்காரங்க யாராச்சும் இங்கே இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாம், நம்ம லின்சி இருக்கால்ல. வீட்டுக்கு போய் கொலக்கட்டை கொடுத்தேன் நெட்டவள்ளி, அவன் நாய்க்கு போடுதா. நீங்கள் நல்லா நீட்டாக குளிச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். சாணி கையோட போய் கொடுத்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. இல்லை, ஆளை பார்த்து நம்ம சொன்னோம் பாரு. ஏ லட்சுமி, அம்மா சத்த மாதிரி கேட்குடி, போய் ஒழிஞ்சுக்கோ. அத்தை, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிடாத. வாங்கக்கா, வா லின்சி, உள்ள வா. வராதவங்கலாம் வீட்டு பக்கம் வந்திருக்காங்க. அக்கா, 2 பேருமே எங்கள் வீட்டுக்கு ஓணம் விருந்துக்கு வரணும். 2 பேர் வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துடணும். இருந்தா முதல்ல நாங்கள் வந்துட மாட்டோம். வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? அக்கா, ஓணத்துக்கு வெஜ்ஜு தான்க்கா வைப்போம், வந்துருங்க கண்டிப்பா. சரிம்மா, வந்துடுதோம். கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு போல, சூப்பரா இருக்கு கோலம். தேங்க்ஸ்ங்க. இனி எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க, மணி 2 ஆச்சுல. சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் வாங்கக்கா. வாங்க. வரோம், போங்க, முன்னாடி பின்னாடியே வரோம். எல்லாம் கூட்டு வரலையாக்கா? எல்லாத்தையும் கூட்டு வருவேன்னு நான் டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கேன், கீழே உட்காந்து சாப்பிடலான்ட்டு. நாங்கள் எல்லாரும் பின்னாடி ஒரு ஆளா சாப்பிடுவோம். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு, இது என்ன ரேஷன் அரிசியா போட்டிருக்காங்க? ஐயோ அக்கா, சத்தமாக பேசாதீங்க. இதான் அவள் ஊரில் சாப்பிடுவாங்க, சிவப்பரிசி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்குமா. ஒருத்தாள் அவ்வளவும் பண்ண. காய் நறுக்க மட்டும் ஒரு ஆளை வச்சிருக்கேன்க்கா, மிச்சம் எல்லாம் நான் தான் பார்த்தேன். சாப்பாடு சூப்பர். எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.